ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, நெகட்டிவ் திங்கிங், ஓவர் திங்கிங், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், மன அழுத்தம், சோகம், படபடப்பு, தாழ்வு மனப்பான்மை, எதிர்மறை எண்ணம், அப்புறம் கோபம், போட்டி. இதனால என்ன நடக்குதுன்னா பல்வேறு வாழ்க்கை முறை நோய்கள் வருது. சுகர் வருது, பிபி வருது, அதனால் பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக். அதை தவிர கழுத்தில் எலும்பு தேய்மானம், இடுப்பில் எலும்பு தேய்மானம், முழங்காலில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், நீ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், அப்புறம் சயாட்டிக்கா, இந்த மாதிரி பல்வேறு ட்ரபிள் வருது. அதோடு சேர்ந்து தலை சுத்தல், இம்பேலன்ஸ், செஸ்ட் பெயின், வயிறில் ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ், யூரின் மோஷனில் தொந்தரவு, இடுப்பு வலி, கால் வலி, இது எல்லாமே இந்த மன அழுத்தத்தினாலையும் சோகம், படபடப்பு இதனால் வருது. ரொம்ப அமைதியான, ரொம்ப மகிழ்ச்சியான, அன்பான வாழ்க்கை தான் வாழணும். அதுதான் நம்மளுக்கு நோய் இல்லாமல் வச்சுருக்கோம். இப்போ மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, படபடப்பை குறைக்கிறதுக்கு உண்டான பெஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் அதை நல்லாவே குறைக்கும். இப்போ மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன். மூச்சு பயிற்சியை ஸ்பிரிச்சுவல், கடவுளோட தொடர்பு படுத்துவாங்க. ஏன்னா கடவுள் நல்லது செய்கிற மாதிரி மூச்சு பயிற்சி நல்லது செய்யும். ஸோ மூச்சு பயிற்சி இப்போ நான் ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறேன். அதில் அப்பர் காஸ்டல், லோவர் காஸ்டல், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் மூணையும் சொல்லி கொடுக்குறேன். அதை செய்யுங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் குறையும், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி குறையும். இந்த வீடியோ கமெண்ட்டில் நிறைய பேர் இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது, செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கமெண்ட்டில் எழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் மேக் பண்ணுவேன். ஸோ இப்போது இந்த எக்ஸசைஸ் கவனிச்சுக்கோங்க. இது மாதிரி படுத்துக்கோங்க. இதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. படுத்துட்டு ஃபஸ்ட்டு அப்பர் காஸ்டல் மூச்சை இங்கே வரைக்கும், அப்பர் செஸ்ட் வரைக்கும் இழுங்க. அடுத்து லோவர் காஸ்டல் மூச்சை வயிறுக்கு மேலே அந்த ரிப்ஸு முடிகிற இடம் வரைக்கும் இழுக்க. மூணாவது மூச்சை டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் வயிறு வரைக்கும், தொப்புளுக்கு கீழே வரைக்கும் இழுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். ஒவ்வொரு எக்ஸசைஸும் 7 தடவை பண்ணுங்கள். 4 கவுண்ட் இழுங்க, 4 கவுண்ட் வச்சுருங்க, 6 கவுண்ட் வெளியில் விடுங்க. இப்போ அப்பர் காஸ்டல் சொல்லித்தரேன். இங்கே வரைக்கும் தான் இழுக்கணும். அப்பர் காஸ்டல்னால் அப்பர் காஸ்டல் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இங்கே வரைக்கும் 4 கவுண்ட் இழுத்தேன், 4 கவுண்ட் ஹோல்ட் பண்ணேன், 6 கவுண்ட் ஸ்லோவாக வெளியில் விட்டேன். ஸோ இது 7 தடவை பண்ணுங்கள். அடுத்து லோவர் காஸ்டல், இது கீழே இங்கே வரைக்கும் மூச்சை இழுக்கணும், வயிறுக்கு மேலே வரைக்கும். தேர்டு வயிறு வரைக்கும். அதுக்கு பேர் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், பாக்ஸ் ப்ரீத்திங் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஒவ்வொன்றும் 7 தடவை பண்ணுங்கள். கண்ணை மூடிக்கோங்க, படுத்துட்டு பண்ணுங்கள். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. மைல்டு மியூசிக் போட்டுக்கோங்க. காலையில் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கூட பண்ணுங்கள். நல்லா தூக்கம் வரும், இன்சோம்னியாலேருந்து விடுபடும். இது எந்த ஸ்ட்ரெஸ்னாலும் உடனே படுத்து இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மியூசிக் கூட கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கு, மெடிடேஷன் மியூசிக், ஸ்பிரிச்சுவல் மியூசிக், இல்லை மெலடி சாங்ஸ் அந்த மாதிரி கேட்டுட்டு இந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ்ஸாக, கோபமாக, லைஃப்பை என்ஜாயே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களோட ப்ராப்ளம்க்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை எழுதுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா டெஃபினட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.